வணக்கம். இந்த பகுதியில் ஆக்ஞை சக்கரத்தை பார்க்க போகிறோம். ஆக்ஞைன்னா இங்கே நம்ம எல்லாருமே குழந்தையிலேருந்து பொட்டு வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க. ஏன்னா கொஞ்சமாவது மனுஷனுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லைன்னா அவன் நிறைய தவறுகளை பண்ணிடுவான். எது சரி தப்புன்னு தெரியாது. அவனுக்கு கொஞ்சம் இது வேணும், ஞானம் வேணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த குங்குமத்தை விபூதியை நெத்தியில் வச்சு பழக்கி விட்டாங்க. இந்த ஆக்ஞை சக்கரம் சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்குது. அந்த ஆக்ஞை சக்கரம் என்னென்னா ரிஃப்ளெக்ட். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே பதில் சொல்லணும்னா இந்த ஆக்ஞை சக்கரம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். சில பேர்த்துக்கிட்ட கேள்வி கேட்டால் டக்குன்னு சொல்ல முடியாது. என்னப்பா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னப்பா நீ வாட்டு கம்முன்னே இருக்க. அவன் மண்டைக்குள்ளேயே ஒரு செய்தி போய் பதிவாகாது. ஏதாவது சொன்னால் கூட என்ன சொன்னால் என்னை கேட்டையா திரும்ப கேளு அப்படிம்பான். அவன்லாம் அந்த மாதிரி ஆளுக தான். ஆகியச்சுக்கு தான் சந்திரன். இது வெண்மையும் சொல்லலாம், நீளமும் சொல்லலாம். அதாவது ரோஸ் கலரில் கூட நீங்கள் அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனோ தத்துவம் உள்ளது. ஒவ்வொருத்தையும் ஒரு கதை சொல்கிறான், என்னன்னு தெரில. ஆனால் நமக்கு என்னோடய புரிதலுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 35 வருட காலமாக அதை சார்ந்தே இயங்கிட்டு இருக்கிறதுனால நான் அதை சொல்ல வரேன். வெண்மையும் கருநீலமும் நீலம் அந்த ரோஸும் இந்த 3 கலரும் மிங்கிள் ஆகிருக்கும், தனித்தனியாக இருக்காது. ஒன்றில் கலந்த மாதிரி அது ஒரு தத்துவமானது. எல்லாத்துக்குமே அது வரும். ரோஸும் வரும், வெண்மையும் வரும் அதிகபட்சம். அப்போ இந்த ஞானத்தை நமக்கு ரிஃப்ளெக்ட், நீ என்ன பண்ணினாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். சில பேர் கெட்டவன் நம்ம பார்த்துருப்போம், ஞானம் கெட்டவனுங்க. ஆனால் ஆக்ஞை சக்கரம் கேட்டவன் என்னென்னா, நீங்கள் பேசும்போது பாருங்களேன், நிறைய பேருக்கு ஆக்ஞை ஒன்றும் சரியாக ஆக்டிவேஷன் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசினாலும் அவன் ஏற்கு மார்க்க அவன் ஒன்று பேசுவான். நம்ம ஒன்று சொன்னோம்னா அவன் ஒன்று சொல்லுவான். கிட்டத்தட்ட ஒரு பேசணுன்னே பதில் சொல்லுவானுங்க. நம்ம ஒன்று சொல்லிட்டோமா அதனால அவர் ஒரு பதில் சொல்லுவார். நாங்கள் கோயிலுக்கு போனோமுங்க, நல்லா இருந்ததுங்க. திருப்பதி பரவாயில்ல, போயிட்டு வந்தால் நல்லா திருப்தியாக இருந்ததுங்க. ஆமாங்க, அங்கே எல்லாம் மொட்டை அடிப்பாங்க எல்லாத்துக்கும் அப்படிம்பா. நம்ம ஒன்று சொல்லியிருப்பான், எதிர்மறையாக ஒன்று சொல்லுவான். அந்த எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் அதுதான் கட்டமைக்குது. அது இல்லாமல் இந்த தலையோட ஒரு முன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்கள்ல, அகமும் அனகத சக்கரம் தான். அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதனோட பிரதிபலிப்புலாம் நீங்கள் இங்கே தான் பார்க்க முடியும். இதனோட பிரதிபலிப்பு இங்கே தான் பார்க்க முடியும். இந்த 4 சக்கரங்க, அந்த 5 சக்கரங்களோட பிரதிபலிப்பை இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு இருக்குது. எல்லா சக்கரத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அநாகத சக்கரத்துக்கு எல்லாத்துக்கும் காற்று போய் எல்லாத்துக்கும் சேர்ற மாதிரி இந்த இந்த சக்கரம் ஆக்ஞை சக்கரத்துக்கும் இந்த சக்திக்கும் எல்லாத்துக்கும் போய் சேரும். ஏன்னா இங்கிருந்து தான் எல்லாமே ஒட்டுமொத்த தலையே செயல்படுது. இப்போ கண்கள்லாம் ரொம்ப பாதிக்கும். பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுறது, இந்த எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோடு இப்படி சுருக்கின மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா அது என்னென்னா, கண்கள் நம்ம அதிகமாக ஒத்து பார்த்தோம்னா கூட இங்கே நெத்தி போட்டு சுருங்கும். 3ஆம் கண்ணுன்னு கூட இதை சொல்லுவாங்க. அதீத ஞானம் படைச்சு அந்த 3ஆம் கண்ணு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தலையில் நமக்கு ஏதாவது சக்தி குறைபாடு இருந்தது அப்படின்னா கூட அந்த சக்தி குறைபாடுகளை வெளிப்படுத்துறது, பாதிப்பு எல்லாமே இதுக்கு தான் பிரச்சனை. இங்கிருந்து தான் இந்த தலையோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஆரம்பமாகும். அதனால தான் ஒரு மனுஷனுக்கு எதுனாலும் அடிப்படையில் காது மற்ற இதெல்லாம் எல்லாமே பேசுவான், மூச்சிழுப்பான், காதெல்லாம் கேட்கும். எடுத்தோன்னே அவனுக்கு பார்வை தான் மங்கும். ஒட்டு மொத்தமாக இந்த தலையில் இதனோட மெயின் பாயிண்ட் அது ஒளியோட அந்த ஒளியோட பிரதிபலிப்பு, கண்ணோட
ஒட்டுமொத்த பவரும், கிட்னியோட பவரும், அந்த எஃபெக்டிவும் இங்கே மையத்தில் இருக்குது. அதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, கண்ணுக்கும் கிட்னிக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, நான் உணர்ந்திருக்கேன். ஆக்ஞை சக்கரத்துக்கு அது மேலோங்கிய சக்கரம். நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக உடனே ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய சக்கரமும் அந்த ஆக்ஞை சக்கரம் தான். ஈஸியாக உடனே சீக்கிரமாக, ரொம்ப சீக்கிரமாக மனிதர்களுக்கு வெளிப்படும் அந்த சக்கரம். இப்படி ஒரு ஞான சக்தி இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு மையப்பகுதி. ஈஸியாக அது வெளிப்பட்டும். அது ஆக்டிவேஷன் உடனே சீக்கிரமாக ஆகிடும். சீக்கிரமாக அதுதான் அளவு பெருசு, ஒரு 10%, 5% உடனே ஆகிடும். அதை புரிய வைக்கும் அந்த ஆக்ஞை சக்கரம். நான் எனக்கெல்லாம் ஆக்ஞை சக்கரம் தான் முதல்ல. ஆன்மீகம்னு ஒரு விஷயம் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு சக்தி இழுக்குது, அது நம்ம அந்த சக்தி இழுக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியெல்லாம் மறுபடியும் ஃபுல்ஃபைல் பண்ணுதுங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்ததில் பார்ப்போம்.